வணக்கம் நண்பர்களே. என்னுடைய இந்த கேள்வி நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு. இது ஒரு நெகட்டிவ் பதிவு. அவருடைய மகன் திருமணத்தை குறித்து யாரும் நெகட்டிவாக பதிவிட செய்யாதீர்கள். அது வேறொரு பரிமாணம். அந்த திருமணம் என்பதே ஆண் பெண் உறவு என்பதை கடந்த வேறொரு பரிமாணமான ஒரு திருமணம் என்றெல்லாம் பேச்சு வருகிறது. ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. வேறொரு பரிமாணம் என்பது நம்முடைய பேச்சுக்காக, ஒரு சித்தாந்த எழுத்திற்காக, அந்த அந்த பேச்சாடலுக்காக வேண்டுமானால் ஒரு உபயோகமாக இருக்கலாம் ஒழிய, அது அந்த திருமணம் அப்படி அல்ல என்பது என்னுடைய அந்த வகையை சார்ந்தது, வேறு பரிணாமத்தை கொண்டது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அந்த பெண்ணின் தரப்பிலிருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சக்கரத்தை ஒரு முறை, ஒரு நொடி நீங்கள் நிறுத்திவிட்டு உங்களுக்கு மருமகளாக வந்திருக்கக்கூடிய பெண்ணின் வாழ்க்கையை சற்று ஒரே ஒரு நொடி சிந்தித்து பாருங்கள். உங்கள் மனசாட்சி என்ன பதில் சொல்கிறது என்று நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் பதிவிட வேண்டாம், வெளியுலகுக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களிடம் என்ன சொல்கிறது? நீங்கள் மன்னிப்பு கேட்க தயாராகும் பொழுது அந்த பெண்ணின் வாழ்க்கை என்னவாக இருக்கும்? ஒருவேளை நீங்கள் மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உண்மை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறீர்கள் என்றால் அந்த பெண்ணின் வாழ்க்கை என்னவாக இருக்கும்? அந்த பெண்ணின் வாழ்க்கையை நீங்கள் திருப்பி தர இயலுமா? அந்த பெண்ணிற்கு நீங்கள் என்ன செய்ய காத்திருக்கிறீர்கள்? பதில் சொல்லிவிட்டு மீண்டும் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தை சொல்லட்டுங்கள். காரணம், உங்கள் வாழ்க்கை சக்கரம் உங்கள் பணத்தினால், உங்கள் செல்வாக்கினால் சுழன்று கொண்டு இருக்கிறது. அது கர்மா. நீங்கள் பழியை சுமக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள் என்று என் மனதில் தோன்றுகிறது. உங்களை குற்றம் சொல்ல எனக்கும் உங்களுக்கும் தனிப்பட்ட விரோதம் என்று எதுவும் கிடையாது. இருந்தாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அநியாயமாய் போகிறதே என்ற ஒரு உணர்வு அடிக்கடி எழுவதால் இந்த வீடியோ பதிவு நெப்போலியன் அவர்களுக்கு. ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கை சக்கரத்தை நிறுத்தி நான் சொன்ன மாதிரி உங்கள் மனசாட்சியிடம் கேளுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று கேட்பீர்களா? நன்றி.